ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ஐஷியர் அகாடமி. இன்னைக்கு இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆர்டர் அண்ட் ரேங்கிங்கில் இருக்க சம்ஸ் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நமக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 6 persons, அதாவது ABCDEGன்னு 6 பேர் இருக்காங்க, ஹேவிங் டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் பென்ஸ். ஸோ இந்த 6 பேர்கிட்டையும் 6 டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் பென்ஸ் இருக்குது. ஸோ 1 2 3 4 5 6 6 பேர். இவர்கிட்ட தான் ஹையஸ்ட் பென் இருக்கும், இவர்கிட்ட தான் லோயஸ்ட் பென் இருக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் B ஹேஸ் மோர் பென் தென் C. பிங்கிறவர் சியை விட அதிகமாக பென் வச்சிருக்காரு. நெக்ஸ்ட் E ஹேஸ் மோர் பென் தென் D அண்ட் G. ஸோ ஈங்கிறவர் டியை விடவும் ஜியை விடவும் ஜாஸ்தியாக பென் வச்சிருக்காரு. நெக்ஸ்ட் C டசன்ட் ஹேவ் லீஸ்ட் நம்பர் ஆஃப் பென். ஸோ இருக்கிறதுலே கம்மியான பென்னு C கிட்ட கிடையாது. நெக்ஸ்ட் B ஹேஸ் மோர் பென் தென் E. ஈயை விட பி கிட்ட பென் அதிகமாக இருக்கு. பட் இப்போ இந்த பட்டு வந்து பியை தான் குறிக்குது, லெஸ் தென் ஏ. ஏவை விட கம்மியாக பி கிட்ட இருக்கு. நெக்ஸ்ட் சி ஹேஸ் லெஸ் பென் தென் ஜி. ஸோ ஜியை விட சி கிட்ட கம்மியான பென் இருக்கு. ஓகேங்களா? இதுதான் விஷயம். ஸோ நல்லா பாருங்க, ஏபிஇ ஏபிஇ. நெக்ஸ்ட் மீதி யார் இருக்கா? டிஜிசி. சி இங்கே வராதுன்னா சி கண்டிப்பாக இங்கே தான் வரும், ஜி இங்கே வரும், டி இங்கே வரும். ஸோ ஜி கிட்ட மொத்தம் எத்தனை பேனா இருக்கு? 18 பேனா இருக்கு. ஸோ இந்த ஆர்டரில் தான் பென் வச்சுருக்காங்க. ஸோ ஏ கிட்ட அதிகமாகவும், பியை விட அது கம்மி, இ அதை விட கம்மி, ஜி அதை விட கம்மி, சி அதை விட கம்மி, இருக்கிறதுலே கம்மி யாரு? டி. இந்த ஆர்டர் ஞாபகம் இருக்கா? ஸோ நமக்கு ஆர்டர் என்ன? ஏ பி இ ஜி சி டி. இந்த ஆர்டரில் தான் பேனா இருக்கு. ஜி கிட்ட எவ்வளோ பேனா இருக்கு? மொத்தம் 17 பேனா ஜி கிட்ட இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்றாங்கன்னா, who among the following person has least number of pens? இவங்க 6 பேர்த்திலே கம்மியான பென் யார்கிட்ட இருக்கு? டி கிட்ட தானே இருக்கு. ஸோ டி தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் வாட் இஸ் த பாசிபிள் நம்பர் ஆஃப் பென் டஸ் டி ஹேவ்? அதாவது பாசிபிள் அப்படின்னா நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது டி கிட்ட எத்தனை பென் தான் இருக்கு. நான் என்ன கேட்குறேன்னா பாசிபிளாக சொல்லுங்க அப்படின்னு கேட்கலாம். நமக்கு தெரிஞ்ச ஒரே வேல்யூ ஜி கிட்ட 17 பென் இருக்குங்கிறத மட்டும்தான் தெரியும். டி வந்து ஜியை விட கம்மியா, அப்போ டி கிட்ட எவ்வளோ பேனா இருக்கலாம்? 17 விட கம்மியாக எது இருக்கோ அதுதான் டி கிட்ட இருக்க பேனா. ஸோ நமக்கு 5 ஆப்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே 17 விட கம்மி 14 தான். ஸோ டி கிட்ட 14 பேனா இருக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் மூணாவது கொஸ்டின் என்ன சொல்றாங்க? ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் பென் யார்கிட்ட இருக்கு? ஏ. ஸோ ஏ கிட்ட தான் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் பென்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 7 persons A B C M N P R ஆஃப் டிஃப்ரெண்ட் வெயிட்ஸ். போன சம் பார்த்தீங்கன்னா பெண்ணை வச்சு கொடுத்துருந்தாங்க, இங்கே வெயிட்டை வச்சு கொடுக்குறாங்க. ஸோ எப்பயுமே நம்ம இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும், ஏன்னா நமக்கு ஈஸியாக போட முடியும். ஸோ இவர் தான் வெயிட் அதிகம், இவர் தான் வெயிட் கம்மி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் எம் இஸ் ஹெவியர் தென் பி. எம்ங்கிற ஒருத்தர் பியை விட வெயிட் அதிகமாக இருக்காது. ஹூ, இந்த ஹூ யாரை குறிக்குதுன்னா இந்த பியை குறிக்குது. ஹெவியர் தென் போத் என் அண்ட் ஏ. ஸோ எம் பியை விட வெயிட் அதிகம், பி என்னை விடவும் ஏவை விடவும் வெயிட் அதிகம். நெக்ஸ்ட் ஆர் இஸ் ஹெவியர் தென் என் அண்ட் சி. ஸோ ஆர் வந்து என்னை விடவும் சியை விடவும் வெயிட் அதிகமாக இருக்காரு. நெக்ஸ்ட் இதை பாருங்க, த நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் ஹெவியர் தென் என் இஸ் சேம் அஸ் லைட்டர் தென் என். அதாவது என்னை விட எத்தனை பேர் வெயிட் அதிகமாக இருக்காங்களோ அதே அளவு பேர் என்னை விட வெயிட் கம்மியாக இருக்காரு. ஸோ அப்போ என்னு நடுவில் வந்தால் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் பி இஸ் லைட்டர் தென் ஆர். ஆரை விட பி வெயிட் கம்மி, ஆர் வந்து ஹெவியஸ்ட் பர்சன் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆர் வந்து பியை விட வெயிட் அதிகம், அட் த சேம் டைம் ஆர் பியை விட வெயிட் அதிகம், ஆர் அதே சமயத்தில் அதிகமான வெயிட் இருக்கிற பர்சன் கிடையாது. நெக்ஸ்ட் ஒன்லி 2 person வெயிட்டட் பிட்வீன் பி அண்ட் பி. பிக்கும் பிக்கும் நடுவில் 2 பேர் தான் இருக்காங்க. பி ஹூ இஸ் ஹெவியர் தென் சி. ஸோ இதுதான் நம்மளுக்கான டேட்டாஸ். ஸோ நமக்கு தெரியும் என்னை விட ஆர் வெயிட் அதிகம், பி வெயிட் அதிகம், எம் வெயிட் அதிகம். ஸோ இப்போ எப்படி வைக்கலாம்னா ஆர் பி எம்.
ஏன்னா ஆர் வந்து பியை விட வெயிட் அதிகம்னு நமக்கு தெரியும், அதனால தான் இப்படி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் என்னது, பிக்கும் பிக்கும் நடுவில் 2 பேர்னா பி இங்கே வருவார், சியை விட பியை விட வெயிட் கம்மி, சி இங்கே வருவார், பேலன்ஸ் இருக்கிற ஏ இங்கே வருவார். ஸோ எம்க்கு வெயிட் அதிகம், சிக்கு வெயிட் கம்மி. எம்ஆர்பி என்ஏபிசி தான் ஆர்டர். ஸோ எம்ஆர்பிஏ என்ஏபிசி இந்த ஆர்டரில் தான் வெயிட் இருக்கு. நெக்ஸ்ட், who among the following person is third lightest? third lightest யாரு? A. how many persons are weighted between R and P? ஆருக்கும் பிக்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க? 1 2 3. யார் யாரு? பி என் ஏ, இவங்க 3 பேர் தான் ஆருக்கும் பிக்கும் நடுவில் இருக்காங்க. நெக்ஸ்ட், if weight of n is 72, என்னோட வெயிட் 72 கிலோ, பியோட வெயிட் 60 கிலோ, அப்படின்னா சியோட வெயிட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ என்னோட வெயிட்டு 72, பியோட வெயிட்டு 60, அப்போ சியோட வெயிட் என்னவா இருக்கும்? கண்டிப்பாக 60 கம்மியாக தானே இருக்கும். 60 கம்மியாக யார் இருக்கான்னு பாருங்க, 58 கிலோ இருக்காங்க. ஸோ சியோட வெயிட் 58 கிலோ இருக்கலாம். நெக்ஸ்ட், நமக்கு ஆர்டர் தெரியும், என்னென்ன ஆர்டரு? எம் ஆர் பி என் ஏ பி சி, இந்த ஆர்டர் தானே. 4 ஆஃப் த ஃபாலோயிங் 5 ஆர் அலைக் இன் சர்டைன் வே. அதாவது நமக்கு 5 ஆப்ஷன் இருக்கும், அந்த 5 ஆப்ஷனில் 4 ஆப்ஷன் ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க, ஒரே ஒரு பேட்டர்ன் மட்டும் வேற மாதிரி இருக்கும், ஆட் ஒன் அவுட்டாக இருக்கும். அது என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன? ஆர்பி. ஆர்பி அடுத்தடுத்து இருக்கா? நெக்ஸ்ட்டு ஏபி அடுத்தடுத்து இருக்கா? நெக்ஸ்ட்டு பிசி அடுத்தடுத்து இருக்கா? நெக்ஸ்ட்டு ஏஆர். பாருங்க, நமக்கு ஃபர்ஸ்ட் 3 ஆப்ஷனுமே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த பர்சனை பற்றி கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த ஆப்ஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா நடுவில் 2 பேர் இருக்காங்க. ஸோ ஆட் ஒன் அவுட் யாரு? ஏஆர் தான் ஆட் ஒன் அவுட். நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் பேர் இஸ் லைட்டஸ்ட் அண்ட் ஹெவியஸ்ட் பர்சன்? ஸோ இங்கே 5 ஆப்ஷன் இருக்கு, அந்த 5 ஆப்ஷனில் எந்த பேர் வந்து இருக்கிறதுல லைட்டஸ்ட் பர்சன் கமா ஹெவியஸ்ட் பர்சன் இருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஸோ லைட்டஸ்ட் பர்சன் யாரு? சி. ஹெவியஸ்ட் பர்சன் யாரு? எம். சிஎம் எந்த இது இருக்கு? ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், 6 persons with different monthly salary are arranged in descending order as per the earning. ஸோ இங்கே மொத்தம் நமக்கு 6 பர்சன் இருக்காங்க, 6 பேருமே சம்பாதிக்கிறாங்க. அதில் டிசெண்டிங் ஆர்டர்னா என்ன அர்த்தம்னா, ஹையஸ்ட் சேலரி வாங்குறவர் ஃபர்ஸ்ட்டும் லோயஸ்ட் சேலரி வாங்குறவங்க கடைசியாகவும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், சூர்யா ஏர்ன்ஸ் மோர் தென் குமார் பட் லெஸ் தென் அனில். ஸோ சூர்யான்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் என்ன பண்ணுறாருன்னா குமாரை விட அதிகமாக சம்பளம் வாங்குறாரு, பட் அனிலை விட கம்மியாக சம்பளம் வாங்குறாரு. அந்த அனில் எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் சேலரி கிடையாது. ஸோ அதிகமாக சேலரி வாங்குற பர்சன் அனில் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், மனோஜ் ஏர்ன் லெஸ் தென் யோகி பட் மோர் தென் லதா. ஸோ மனோஜ்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் லதாவை விட அதிகமாக சம்பாதிக்கிறாரு, அட் த சேம் டைம் யோகியை விட கம்மியாக சம்பாதிக்கிறாரு. நெக்ஸ்ட், சூர்யா ஏர்ன்ஸ் மோர் தென் மனோஜ். சூர்யாங்கிற ஒருத்தர் மனோஜை விட அதிகமாக சம்பளம் வாங்குறாரு. நெக்ஸ்ட், மனோஜ் டசன்ட் ஏர்ன் செகண்ட் லோயஸ்ட் சேலரி. ஸோ இது 2வது கம்மியாக சேலரி யார் வாங்குறான்னா மனோஜ் வாங்கவே கிடையாது. ஸோ இதை வச்சு போடலாமா? ஸோ நல்லா பாருங்க, மனோஜ் செகண்ட் லோயஸ்ட் சேலரினா மனோஜ் இங்கே வருவார், சூர்யா, அனில், யோகி. புரியுதுங்களா? ஏன்னா நமக்கு தெரியும் சூர்யாங்கிறவரும் அனிலுங்கிறவரும், அனிலை விட சூர்யா வெயிட் அதிகம், அனிலை விட சூர்யா வெயிட் அனில் வந்து சூர்யா விட அதிகமாக சம்பளம் வாங்குறாரு, ஸோ அனில் வந்து சூர்யா விட அதிகமாக சம்பளம் வாங்குறாரு. சூர்யா வந்து மனோஜோட அதிகமாக சம்பளம் வாங்குறாரு, சூர்யா வந்து மனோஜோட அதிகமாக சம்பளம் வாங்குறாரு. மனோஜ் வந்து யோகியை விட சம்பளமாக அதிகமாக வாங்குறாரு, மனோஜ் வந்து யோகியை விட கம்மியாக சம்பளம் வாங்குறாரு. நெக்ஸ்ட் பாருங்க, லதா who doesn't earn more than குமார். அதாவது குமாரை விட லதா கம்மியான சேலரி வாங்குறாங்க. ஸோ குமார், லதா. ஓகேங்களா?
The second highest and third lowest salary is 60k and 40k. Second highest வந்து பார்த்தீங்கன்னா 60k, third lowest வந்து பார்த்தீங்கன்னா 40k. ஸோ யோகி, அனில், சூர்யா, மனோஜ், குமார், லதா இந்த ஆர்டரில் தான் அவங்க சேலரி வாங்குறாங்க. ஸோ யோகி, அனில், சூர்யா, மனோஜ், குமார், லதா இந்த ஆர்டரில் தான் அவங்க சேலரி வாங்குறாங்க. ஸோ இதில் ஹூ ஏர்ன் இதில் என்ன சொல்கிறாங்க, ஹூ அமாங் த ஃபாலோயிங் பர்சன் ஏர்ன் த ஹையஸ்ட் சேலரி. இவங்க 6 பேர்த்தில் யாருப்பா சேலரி அதிகமாக வாங்குறா? யோகி தான் அதிகமாக சேலரி வாங்குறாரு. ஸோ சேலரி ஆர்டர் என்ன? யோகி, அனில், சூர்யா, மனோஜ், குமார், லதா. ஸோ இதில் செகண்ட் ஹையஸ்ட் சேலரி எவ்வளோ? அனில் 60,000 வாங்குறாரு. தேர்ட் லோயஸ்ட் சேலரியான மனோஜ் 40,000 வாங்குறாங்க. ஸோ என்ன கொஸ்டின் கேட்குறாங்க? டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த சேலரி ஆஃப் லதா அண்ட் அனில் இஸ் 30k. ஸோ அனிலுக்கும் லதாக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30k. ஸோ இவர் 60,000, 2 பேருக்குள்ள வித்தியாசம் 30,000னா லதா எவ்வளோ சம்பளம் வாங்குவாங்க? அவங்களும் 30,000 தான் சம்பளம் வாங்குவாங்க. நெக்ஸ்ட், வாட் இஸ் த சம் ஆஃப் த சேலரி ஆஃப் மனோஜ் பிளஸ் லதா? மனோஜுக்கும் லதாவுக்கும் டோட்டல் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ 40 + 30 70,000 வாங்குறாங்க. நெக்ஸ்ட், ஹூ அமாங் த ஃபாலோயிங் பர்சன் ஏர்ன்ஸ் இமீடியட்லி லெஸ் தென் அனில்? அனிலை விட இமீடியட்டாக கம்மியாக யாருப்பா வாங்குறா? சூர்யா. நெக்ஸ்ட், கடைசி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரம்யாங்கிற ஒருத்தவங்க 5 ஸ்வீட் வாங்குறாங்க டிஃப்ரெண்ட் வெயிட்ஸில். ஸோ 1 2 3 4 5 மொத்தம் 5 ஸ்வீட்ஸ் இருக்குது, 5 பேர் வாங்குறாங்க. நெக்ஸ்ட், ரம்யா பாருங்க, த வெயிட் ஆஃப் ஜிலேபி இஸ் மோர் தென் ஜாமுன். ஸோ ஜிலேபி வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜாமுனை விட வெயிட் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட், ரம்யா பாட் 5 kg ஆஃப் மைசூர் பாக் விச் இஸ் த லோயஸ்ட் அமாங் அதர் ஸ்வீட்ஸ். ஸோ 5 கிலோ மைசூர் பாக்கு வாங்குறாங்க, அது இருக்கிறதுலே கம்மியான வெயிட்டு மைசூர் பாக்கு தான். ஸோ மைசூர் பாக்கு தான் இங்கே வரும் 5 kgs. நெக்ஸ்ட், 2 ஸ்வீட்ஸ் ஆர் வெயிட்டட் பிட்வீன் ஹல்வா அண்ட் லட்டு. ஹல்வாக்கும் லட்டுக்கும் நடுவில் 2 ஸ்வீட், ஒன்று இப்படி இருக்கலாம் அல்லது இப்படி இருக்கலாம். ரெண்டுத்துல ஏதாவது ஒரு மெத்தட் ஒரே மாதிரி தான் நமக்கு வரும், ஒரு மாதிரி வரும். நெக்ஸ்ட் பாருங்க, லட்டு விச் இஸ் லெஸ் தென் ஜிலேபி. ஸோ ஜிலேபியை விட லட்டு வெயிட்டு கம்மி. அப்போ ரெண்டுத்துல எது வரும்னு பார்த்தீங்கன்னா இது வரவே வராது, இதுதான் வரும். ஸோ வைக்கலாமா? ஹல்வா 2 கேப்பு, லட்டு, ஜிலேபி மோர் தென் ஜாமுன். எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சா? நெக்ஸ்ட் பாருங்க, ஷீ பாட் 25 kg ஆஃப் ஜிலேபி. எவ்வளோனா 25 கிலோ ஜிலேபி வாங்கியிருக்காங்க. ஸோ ஆர்டர் ஞாபகம் இருக்கா? இதுதான் நம்ம ஆர்டர். ஹல்வா, ஜிலேபி, ஜாமுன், லட்டு, மைசூர் பாக். ஹல்வா, ஜிலேபி, ஜாமுன், லட்டு, மைசூர் பாக். இதில் மைசூர் பாக் பார்த்தீங்கன்னா 5 கிலோ, ஜிலேபி வந்து பார்த்தீங்கன்னா 25 கிலோ. நெக்ஸ்ட், ஹவு மெனி ஸ்வீட்ஸ் வெயிட் மோர் தென் லட்டு? லட்டுவை விட எத்தனை ஸ்வீட்ஸ் வெயிட் அதிகமாக இருக்குன்னு பாருங்க. 1 2 3 ஸ்வீட்ஸ் லட்டுவோட வெயிட் அதிகமாக இருக்கு. நெக்ஸ்ட், சம் ஆஃப் த வெயிட் ஆஃப் ஜாமுன் அண்ட் மைசூர் பாக் இஸ் 25 kg. ஜாமுனுக்கும் மைசூர் பாக்கோட டோட்டல் வெயிட் எவ்வளோ? 25 kg. ஸோ இது 5 கிலோ, 5ல் 25 கழிச்சா 20 கிலோ. ஸோ ஜாமுனோட வெயிட் எவ்வளோ? 20 கிலோ ஜாமுன் வாங்கியிருப்பாங்க. இவங்க என்ன கேட்குறாங்க? ஜாமுனும் ஜிலேபி சேர்த்து எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ ஜிலேபி 25, ஜாமுன் 20, ரெண்டும் சேர்த்தா 45 கிலோ. நெக்ஸ்ட், கடைசி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆஸ் மெனி a ஸ்வீட் வெயிட் மோர் தென் ஹல்வா. ஹல்வாவை விட எத்தனை ஸ்வீட் வெயிட் அதிகமாக இருக்கு? யாருமே கிடையாது. ஆஸ் லெஸ் தென் ஹூ, அதாவது ஹல்வாவை விட எவ்வளோ ஸ்வீட் வெயிட் அதிகமோ அதே அளவு யாரை விட கம்மியாக இருக்கு? மைசூர் பாக்கை விட கம்மியாக இருக்கு. ஸோ நம்ம ஆன்சர் என்ன? மைசூர் பாக். தேங்க்யூ கைஸ், இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம்.